நம்ம கவின் நடிக்கும் ஸ்டார் படத்தோட இயக்குனர் வந்து சமீபத்தில் பிஹைண்ட் வுட்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னார். அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் வந்து யுவன் சார் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பா அம்மா ரஜினி சார், அதுக்கு பிறகு யுவன் சார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். லைக் அப்பா அம்மா ரஜினி சார், அதுக்கப்புறம் யுவன் சார், அந்த மாதிரி ஒரு டாப் 5ல தான் அவர் இருக்கார். ஆக்சுவலாக கேட்ட கேள்வி என்னமோ யுவனை பற்றி தான், ஆனால் அவர் சொன்னது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் சேர்த்து தான் சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த இன்டர்வியூ எடுத்தவருக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ரஜினி சாரையும் சொல்கிறீங்களே மூணாவதா, அப்பா அம்மாவுக்கு அடுத்ததா, அப்போ ரஜினி சார் கூட உங்கள் பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ரஜினி சாரை நான் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் வந்து இமேஜினேஷன்லேயே அந்தளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். அதுதான் ரஜினி சாரை நான் ஒரு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன். பட் அது ஆனால் வந்து பல வருஷம் பாண்டு மாதிரி ஒரு மைண்ட்லேயே இமேஜினேஷன்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய முறை என் கூட கனவுல வந்திருக்காரு. எனக்கும் அவருக்குமான அந்த விஷயம் வந்து, அதாவது அந்த கனவுல வர விஷயம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அது வந்து வேற ஒரு ஃபீல், அதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் ஸ்டார் பட இயக்குனர். ரியாலிட்டியா கனவான்னு தெரியாத அளவுக்கு அது ரியலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கனவுல வந்து நானும் ரஜினி சாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர்களாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தலைவரை அப்பாவாவோ அல்லது அண்ணனாவோ அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பாங்க. இவரும் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்கிறாரு. அப்போது தலைவரை வந்து எந்தளவுக்கு நேசிப்பார் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. இவருக்கு இவருடைய இந்த ஸ்டார் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம்.